நம்ம உடல் வந்து கை கால் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு தான் உணவே சாப்பிடணும். நம்ம கை கால்கள் வந்து நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம உணவையும் குறைச்சிடணும். ஆக நம்ம இப்போ ஒரு இப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா உடல் உழைப்பிற்கான ஆற்றலுக்காக தான். உடல் உழைப்பதற்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது நம்ம பெருசாக வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், உட்காந்து வேலை பார்த்துட்டு வரோம், பெருசாக உடல் உழைப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உணவையும் குறைச்சிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், உடலுக்கு எந்த வேலையும் கிடையாது, நடக்கிறது கிடையாது, உடல் உழைப்பில் ஈடுபடுவது கிடையாது, விளையாடுறது கிடையாது, எதுவுமே உடல் உழைப்பு எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு இப்போ காலையில் என்ன சட்டை போட்டு பண்ணிட்டு போகிறோமோ அவ்வளோ அந்த அதில் வந்து அழுக்கே படாத அளவுக்கு தான் நம்முடைய உடல் உழைப்பு. அப்படி போன மாதிரியே திரும்பி வரும், புதுசாக வரும். ஆனால் சாப்பிட்றது மட்டும் நிறைய சாப்பிட்றோம். கைகால்கள் வந்து வேலையே செய்கிறதில்ல, உடல் உழைப்பே ஈடுபடுவதில்லை. ஆனால் நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுடல் மட்டும் நிறைய வேலை செய்யுது, புற உடல் சோம்பேறியாக இருக்குது. உள்ளுடல் நிறைய வேலை செய்யுது, ஆனால் புற உடல் சோம்பேறியாக இருக்குது. அதுதான் வந்து இந்த முரண்பாடான விஷயம். அதனால் நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிட்ணும். நமது உழைப்பின் அளவு தான் நாம் சாப்பிடுகிற உணவின் அளவை தீர்மானிக்க வேண்டும். நம்ம வந்து பெருசாக வேலையே செய்யலை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையுமே இல்லை, வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவையும் குறைச்சிடணும். உணவையும் வந்து ஒரு எந்த வேலையுமே நம்ம செய்யலை, வீட்டில் உட்காந்து இல்லை சும்மா ஓய்வாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும். வெறும் வெளி உடலுக்கு மட்டும் ஓய்வு கொடுத்துட்டு உள்ளுடலுக்கு உழைப்பை கொடுத்துடக்கூடாது. சும்மா படுத்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு சும்மாவே இருக்கிறோம், கைகால்கள் வந்து சும்மா இருக்குது. ஆனால் உள்ளுடல் வந்து நிறைய சாப்பிடும்போது உள்ளுடல் வந்து இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் அது நல்ல வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போது நம்ம உணவு எதற்காக உண்ணுகிறோம் என்கிற அந்த அறிவே நமக்கு இல்லை. வெறும் சுவைக்காகவும், எதுக்காக சாப்பிட்றோம், சுவைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் சாப்பிட்டுட்ருக்கோம். நிறைய உணவை நம்ம வைத்து கொடுக்குறோம், ஆனால் அந்த கைகால்கள் வந்து அதற்குரிய வேலைகளை செய்வதில்லை. அதனால் நிறைய சாப்பிட்றதே வேலை செய்கிறதுக்காக தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கைகால்கள் வேலை செய்தோ உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோமோ அதன் அளவு தான் நம்ம சாப்பிடவும் செய்யணும். நிறைய நல்ல உடல் உழைச்சோம், மூட்டை தூக்குறோம், அது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நிறைய சாப்பிடணும். அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். குறைவாக சாப்பிட்டா அந்த வேலை செய்ய முடியாது. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா உடம்பு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, ஏதாவது உட்காந்துக்கிட்டு ஏதோ எளிதான வேலையை பார்க்குறாங்க. உடல் உழைப்பு மூச்சு வாங்காத ஒரு வேலையை பார்க்குறாங்க. மூச்சே வாங்குறதில்ல, அவங்க செய்கிற வேலையில் மூச்சே வாங்குறதில்ல. கொஞ்சம் கூட வேர்க்க கூட செய்யாது, வேர்க்காது, மூச்சு வாங்காது. அப்படி நடந்த மேனிக்கு உட்கார்ந்த மேனிக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க, நாள் முழுதும் வேலை பார்க்குறாங்க உட்கார்ந்த மேனி. ஆனால் சாப்பிட்றது மட்டும் நிறைய சாப்பிட்றாங்க. உள்ளுடல் மட்டும் நிறைய வேலை செய்யுது. உள்ளுடல் உறுப்புகள் இறப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட வேலை செய்யுது. இதயம் இதெல்லாம் நிறைய வேலை செய்யுது, மூளை இதெல்லாம் நிறைய வேலை. ஆனால் வெளியில் உள்ள அந்த கைகால்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, சோம்பேறியாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. இது வந்து முரண்பாடான நிலைமை. உள்ளுடல் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும்னா வெளியில் உள்ள உடலும் வேலை செய்யணும். வெளியில் உள்ள அந்த கைகால்கள் வேலை செய்வதற்கு உள்ளுடல் உறுப்பு வேலை செய்வதற்கும் தொடர்பு இருக்குது. வெளியில் உள்ள கைகால்கள் வேலை செய்வதற்கும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கும் உள்ளுடல் உறுப்புகள் உழைப்பில் ஈடுபடுவதற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த இறப்பை, கரையம், கல்லீரல் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா, இதயம்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நம்ம கைகால்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். அப்போ தான் இதயம்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இதயம் வந்து இப்போ கைகால்கள் ஒழுங்காக வேலை செஞ்சு நீங்கள் ஓடுறீங்க, ஆடுறீங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுறீங்க, அப்போ இதயம் நல்லா துடிக்குது, மூச்சு வாங்குது, ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக பாயுது. அப்போ வந்து உள்ளுடல் உறுப்புகளுக்கு இது கல்லீரல், கணையம் எல்லாத்துக்கும் ரத்தம் போகுது. அப்போது ரத்தம் போய் வருது. அப்போது வந்து நம்ம வெளியில் உள்ள கைகால்கள் உழைப்பிற்கு எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் உள்ளுடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் தேவைகளும் பூர்த்தி செய்யும். உள்ளுடல் உறுப்புகளுக்கு ரத்தம்லாம் தேவை, நிறைய தேவைகள் இருக்குது. அது வந்து அதை எது தீர்மானிக்குதுன்னா நம்ம வெளியில் உள்ள கைகால்கள் உழைப்பது தான் தீர்மானிக்குது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் உள்ள கைகால்கள்லாம் சும்மா இருக்குது, எந்த வேலையும் பெருசாக அப்படியே அசையாமல் அதுங்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு சும்மா தான் இருக்குது. வெளியில் உள்ள கைகால்கள் வந்து வெளி உடலான அந்த கைகால்கள் வந்து சும்மா இருக்குது, எந்த வித கடினமான உழைப்பிலும் ஈடுபடுவதில்லை, மூச்சு வாங்குற அளவுக்கு எந்த வேலையும் செய்கிறதில்ல, நடக்கிறதோ ஓடுறதோ கிடையாது, விளையாடுறதோ எதுவும் கிடையாது. ஆனால் சாப்பாடு மட்டும் நிறைய சாப்பாடு. அப்போது உள்ளுடல் உறுப்பு வந்து அதுக்கு நிறைய வேலை. ஆனால் வெளியில் உள்ள உடல் வந்து ஒரு வேலையும் கிடையாது, சமயத்தில் தூங்கிட்டு கூட இருக்குது, சாப்பிட்ட உடனே தூங்கிடுறாங்க. ஆனால் உள்ளுடல் உறுப்பு வந்து
இவன் என்னடா வெளியில் வேலை பார்க்காம தூங்கிட்டு இருக்கான், நமக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனும் வேலை செய்யணும்ல, சாப்பிட்றது அதுக்காக தானே, ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப குழம்பி போகுது. நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ரொம்ப குழம்பி போகுது. உள்ளுடல் உறுப்புகள்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு சாப்பிட்றோன்னா நம்ம உழைப்பதற்காக தான் சாப்பிட்றோம். அப்போ எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, நம்முடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடவும் செய்யணும். குண்டாக இருக்கிறதுக்கே காரணம் இந்த முரணான உணவு முறை தான். அவங்க உழைப்பிற்கு பொருத்தமாக சாப்பிட்றது இல்லை, உழைப்புக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிட்றது கிடையாது, தேவைக்கு அதிகமாகவே சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த நிறைய சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றலை பயன்படுத்துவதில்லை, அந்த ஆற்றலுக்கு பொருத்தமாக வேலை பார்ப்பதில்லை, வெறும் சாப்பிட்ற மட்டும் நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் அதை செலவழிப்பதில்லை. அதனால் அது உள்ளுக்குள்ளேயே சேமிப்பு அதிகமாகி உடல் பருமன்லாம் ஏற்பட்டுருது. உடல் பருமன் ஏற்படுது, அப்புறம் நோய் வருது, இப்படி நிறைய பிரச்சனைகள் விடுகிறது.